எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் ஒரு தாரக மந்திரம். எதை செய்வதற்கு முன், எதையும் செய்வதற்கு முன், எதை செய்யப் போகின்றோம் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களை நிறையாக உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கிய எண்ணங்களை எழுத வேண்டும் அல்லது ரெக்கார்ட் செய்ய வேண்டும். ரெக்கார்ட் செய்யணும். மொபைலில் ஏதாவது நான் பஸ்ஸில் போனேன், காரில் போனேன், ட்ரெயினில் போனேன், எழுத முடியல அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மொபைல்லேயே ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரெக்கார்டு மூலமாகவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இது அப்போ தான் அது ஞாபகம் வரும். அதுக்காக தான் சொல்கிறது. எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், நிச்சயமாக மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இதுதான் அடுத்தது. எதையுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிட்டால் தோல்வி நிச்சயம். அடுத்த பாயிண்ட், 100% கரெக்டாக பண்ணணும். அதில் 1% நீங்கள் சோம்பேறித்தனத்தினால விட்டீங்க அப்படின்னா 99% தோல்வி சந்திக்கும். இட்லி பண்ணுறீங்க, உப்பு போடல, முடிஞ்ச போச்சு கதை, அவ்வளோதான். அதான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோ. இப்போது நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அதே தான் கொண்டு வரேன். நிஷ் மார்க்கெட், அதுக்கு முன்னால் சிங்கம். நம்ம சொல்கிற சில கருத்துக்கள் எப்போவும் சொல்லுவோம் நம்ம, அதை நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அதை 10 வருஷம் கூட உங்களால் வச்சுக்க முடியாது அப்படின்னா அதை 10 நிமிஷம் கூட வச்சுக்காதீங்க, விற்றுருங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஷேரை வச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு கோட்பாட்டை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பிஸ்னஸையோ வேறு எதையோ உங்களால் நடத்த முடியாது. எப்படி புலி பதுங்கி பதுங்கி பாயுமோ, எப்படி நம்ம மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோமோ அதெல்லாம் பண்ணால்தான் வெற்றி வாகை சூட முடியும். வியாபாரத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. சாரி, ஒருத்தரோடு பேசுகிறோம், ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு தான் நம்ம போகிறோம். அவர் வேறு விதமாக பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க தெரியணும். இதை மாற்ற நீ உருவாக்கிக்கலைன்னா நீங்கள் போன பர்பஸே ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு ஒன்று வருது அப்படின்னா இது ஒரு போர்ஷன் அதாவது ஒரு பொறுப்படுத்துக்கும் போதே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போர்ஷன் நம்மளோட இது நிலையற்றது அப்படிங்கிறதையும் ஒரு போர்ஷன் இருக்குது. அது அப்போ தான் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள், அதாவது ஒரு ஸ்திரத்தன்மையை உண்டாக்கும். அது எப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளோட பதவி போயிடும், இந்த ரெஸ்பான்சிபிள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஓகே, now we are coming to the point. ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன். அவர் செருப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. அதான் இப்போ இதை மார்க்கெட் பண்ணணும், இந்த செருப்பில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு போகிறாரு. முதல்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு மேப்பு வாங்குறாரு. கிராமம் எல்லாம் போட்டு ஒரு பக்காவாக இருக்கிறபடி இந்தியா மேப்பு ஒன்று வாங்குறாரு. அவர் வாங்கி முதல்ல தன்னோட ரூமில் வச்சுக்கிறார். எங்கெங்கே நம்மளால் இந்த செருப்பை விற்க முடியும், இதுதான் அவரோட கான்செப்ட். செருப்பு விற்கணும், பா கட்டடா அப்படின்னு நினைக்கல. அவருக்கு முன்னால் யாரெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். ரீபோக், பூமா அப்படின்னு பெரிய செருப்பு கம்பெனி, பேரக்ஸ்னு ஒரு கம்பெனி, பேட்டான்னு ஒரு கம்பெனி, லிபர்ட்டின்னு ஒரு கம்பெனி, அடிடாஸ் தெரியும் எல்லாருக்கும், நைக், NIKE நைக், யாரோ, புப்புல்ஸ், எல்லாம் செருப்பு, ஷூ, டிஃப்ரெண்ட் ஷூஸ். இதை மீட் பண்ணணும், இதை எழுந்து வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட முடிவு. அவர் பேர் நௌஷத்துன்னு பேர்.
பிசிகே ஃபுட்வேர் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவர் கடையை கம்பெனி ஆரம்பித்தார். அவர் தான் அந்த ஃபவுண்டர் நௌஷத். கையில் தொழில்நுட்பம் தெரிஞ்சால் எல்லாமே சாதிக்கக்கூடிய விஷயம் தானே. சாதிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு பிரச்சனை வரலையா, நிறையா வந்தது. அதாவது முதல்ல நௌஷத்துக்கு வரக்கூடியது எல்லாமே செருப்பில் வார் விழுந்து போச்சு. வேகமாக போகும்போது அந்த ரப்பர், அதாவது செப்பல் ஸ்லிப் ஆகுது, அப்படி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. அவர் எல்லாத்தையும் நௌஷத்து தன்னோட தொழில்நுட்பம் மூலமாக புதிய பிளாஸ்டிக் ஒன்று கண்டுபிடிச்சி அவர் பெரிய வெற்றி அடைஞ்சார். பாருங்கள், சாதாரண இது ஒரு நிஷ் மார்க்கெட், சின்னதாக தான் ஆரம்பித்தார். அவர் ஒன்றும் பெரிய லெவலில் ஆரம்பிக்கலை. இன்றைக்கி செருப்பு போடாதவங்க யார்? நீங்கள் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 140 கோடிக்கு பேருக்கும் ஒரு செட்டு செருப்பு வரும். அப்போது எத்தனை ஒரு ஆள் 3 செருப்பு வச்சுருப்பான், 10 செருப்பு வச்சுருப்பான், என்னென்ன வச்சுருப்பான். இப்போ எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்டு. அந்த மார்க்கெட்டில் இறங்கினார். மேப் வந்துடுச்சு கையில். போனார், மேப்புக்குள்ளே புகுந்து எந்தெந்த கிராமத்தில் எவ்வளோ விற்கலாம் அப்படி கணக்கு போட்டு தானே சொந்தமாக எடுத்துக்கிட்டு போய் பர்சனலாக கொண்டு போய் டெஸ்பேச் பண்ணி விற்று, நீ விற்றதுக்கப்புறம் காசு கொடுன்னு சொல்லி அந்த பொருள்லாம் கொண்டு போய் போட்டு அவர் ஒரு பெரிய லெவலில் முயற்சி பண்ணார். நான் தான் சொன்னேன், செருப்பு வார இருந்து போச்சு, எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்து புதுசாக இந்த பிளாஸ்டிக்கையும் டெவலப் பண்ணி நல்லா ஜாம் சார். இன்றைக்கி அந்த கம்பெனி 600 கோடி, சாதாரண ஆரம்பிக்கப்பட்ட கிராமமாக விற்ற அந்த செருப்பு இன்றைக்கி 600 கோடியை டச் ஆகிருக்கு. இன்றைக்கி அவர் மகன்கள் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. வேறு விஷயம், அந்த நௌஷத் பாருங்கள், தன்னோட விடாமுயற்சியை ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணுறார், உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த உழைப்பை மட்டும் நம்பி மேலே வந்தார். அதோட ரிசல்ட்டு அந்த கம்பெனி இன்றைக்கி 600 கோடியை தாண்டி போயாச்சு. நிஷ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாபம் வேறு எதுலேயுமே கிடையாது. அது ஒரு பெரிய மார்க்கெட், அது ஒரு மாபெரும் மார்க்கெட். கோபால் பல்படி எடுத்தீங்களேன், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் ஆசியா நாடுகளில் எங்கும் கிடைக்கும் கோபால் பல்படி. எப்படி வந்தது? நிஷ் மார்க்கெட்டு அடிச்சு விளாண்டாங்க, அவ்வளோதான். அவங்களோட லாபம் அதிகம், அவ்வளோதான். 1441 பயோரியா பல்பொடி, நிஷ் மார்க்கெட்டு, லாபம் அதிகம். அடுத்தது ஒரு பெரிய பொருள் ஒன்று இருக்குது, எல்லோரும் மறந்துடுவாங்க. என்ன தெரியுமா? கல்யாண பொண்ணு கலங்காத கண்ணு சொன்னாலும் போடணும் வளையல் வளையல், ஆகா பொட்டோடு வருமே பூவோடு வருமே குங்கார தங்க வளையல் முத்து வளையல் முத்து வளையல். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, சின்ன வயசுலையாவது கேட்டிருப்பீங்க. வளையல் போடாத பெண்மணிகள் யார்? அதோட மார்க்கெட் ஷேர் எங்கேயோ 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 வளையல் சும்மா அப்படி வாங்கி விற்கலாம். ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வீட்டையே அழகுப்படுத்திட்டார். எப்படின்னா, ஹைதராபாத்தில் போய் நிறைய அந்த சேர்மினார் பக்கத்தில் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக வளையல், இந்த காதுக்கு தொங்கட்டான், இந்த பொம்பளைங்களுக்கு போட்டுக்கிற மூக்கு தாத்தி, இது எல்லாம் செயின் கீனு எல்லாம். இவர் போவார், அங்கே ஒரே ஒரு கடை 2-3 கடையை பிடிச்சி வச்சுருக்காரு. விதமாக வளையல் வாங்கிட்டு வருவார். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவர் கரெக்டாக அங்கே போயிடுவார். சனிக்கிழமை காலையில் போயிட்டு எல்லா வளையலும் வாங்கிடுவார். வளையல், தொங்கட்டா எல்லாம் வாங்கி வீட்டில் ஒரு நம்ம இந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் உங்களோட செராமிக் பிளேட்லாம் காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருவார். இப்போ என்னாச்சு, செம்ம ஓட்டம் அவருக்கு, நல்ல ஓட்டம், சரியான ஓட்டம்.
இதுக்கு இருக்கிற மார்க்கெட் இருக்கே அப்பா, எந்த பொம்பளைங்க வளையல் போடல, எந்த இவங்க பண்ணல, வளையலை பார்த்தா எல்லாருக்கும் தான் ஆசை வரும் பெண்களுக்கு. அவர் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்ருக்காரு. வளையல் பண்ணுறவங்களும் சம்பாதிக்கிறாங்க, வளையல் விற்கிறவங்களும் சம்பாதிக்கிறாங்க. எங்காச்சு ஒன்று போய்க்கிங்க. நான் முடிவுரை இதில் இதோட நிறைவு செய்கிறேன். அஞ்சாமையே உன்னுடைய வீரம். வீரத்தை எங்கே காட்ட வேண்டுமோ அங்கு காட்ட வேண்டும். வியாபாரத்தில் வீரத்தை காட்டணும், தைரியத்தை காட்டணும், பர்சனல் லைஃப்லேயும் தைரியத்தை காட்டணும். ஆனால் தைரியத்தை காட்டுன்னு சொல்லி இந்த எளியோர் பாவம் சின்ன பையனாம்மா அவனை போய் அடிக்கிறது, வீரம் இல்லாதவன்கிட்ட போய் அடிக்கிறது, பகைவர்களோடு நீ சண்டை போட்டு நாட்டை கெடுப்பவர்களோடு சண்டை போட்டால் பரவாயில்ல, நாட்டை காட்டி கொடுக்குறவனு சண்டை போட்டால் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை டீ கடை பசங்களோடலாம் சண்டை போட்டு வேணாம். காட்ட வேண்டிய வீரத்தை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.